நாங்க நம்ம பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளுடைய நலனுக்காகவும் நம்ம ஊருடைய நலனுக்காக நாடகம் போட வந்திருக்கோம். அப்படியா? சில விஷயங்களை தடுக்கணும், சில விஷயங்களை தவிர்க்கணும். சில விஷயங்களை தடுக்கணும், சில விஷயங்களை தவிர்க்கணும். ஆமா, எதை தடுக்கணும் எதை தவிர்க்கணும் அப்படின்றத நாம சொல்றதை விட நாடகத்துல பாத்துருவோமா? நாடகத்துல வாங்க பாருங்க. தகரையா தையா தையா தகரையா தையா தையா தகரையா தையா தையா தகரையா தையா தையா கதகேலி கதகேலி புதுசா நடக்குது கதகேலி புதுசா நடக்குது கதகேலி அம்மா மாரே கதகேலி ஐயா மாரே கதகேலி அம்மா மாரே கதகேலி ஐயா மாரே கதகேலி ஐயா ஒடுக்கிறீங்க பாக்குறவங்க நீங்க வந்து கதகேலி ஒடுக்கிறீங்க பாக்குறவங்க ஐயா ஓடே கதகேலி ஐயா ஓடே கதகேலி ஐயா ஓடே கதகேலி பசங்களுக்கு மலை ஏறதுக்கு நமக்கு போன போய் மாதிரி உட்காந்து இப்ப பாரு கரெக்ட் கொடுக்கறது பாரு. எல்லாருக்கும் வணக்கம். சாதி ஆயிடுச்சு. நான் கொடுக்கற பாரு கவர் பேக் போட்டு எப்படி வந்தவங்க வராதவங்க சாப்பிடுறவங்க சாப்பிடாதவங்க தூங்குறவங்க தூங்காதவங்க சாப்பாடு சாப்பிடுறவங்க சாப்பிடாதவங்க புஷ்பால் வராதவங்க வீட்டுல தூங்குறவங்க இங்க வந்து இங்கே தூங்குறவங்க எல்லாருக்கும் பாத்தா எப்படி சாச்சு இப்ப ஆசிரியர்களுக்கு ஏரியாக்காரர்களுக்கு எல்லாருக்கும் இந்த கோபாலோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சாமி. எச்பி பவர் இப்ப கதைகளை சொன்னோம். எனக்கு யார புடிச்சிச்சா இல்லையா இந்த மூலையில் வந்து பாப்பாவே வந்து நீங்க எப்ப வந்து அன்பார்ந்த குழந்தைகளே ஆசிரியர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் அப்ப இப்படி கையை வச்சிருந்தா அந்த பாப்பா இப்ப வரைக்கும் எடுக்காதே அந்த பாப்பா ஒரு நாளைக்கு இந்த பாப்பா வணக்கம் அப்படி கதைகளை சொன்னமே வந்தாச்சு. அற்புதமா ஒரு கதை சொல்லிடுவோமா? வணக்கத்தை வச்சாச்சு. கதைலாம் அவன் பார்க்காத கதையா? என்ன கதை நீ சொல்ல போற? நாங்க ஏதோ அந்த ஸ்கூல் ஓப்பன் ஆகி போச்சு. அரையா லீவு தான் முடிஞ்சது. அரையா லீவு தானே? அரையா சார் இல்லப்பா நான் சொல்லுங்க. அரையா லீவு வந்துச்சு. அரையா லீவு முடிஞ்சு. ஆமா, அரையா லீவுல என்ன வேலை? என்ன வேலை செஞ்சீங்க? கதை பார்க்கறதாங்க. காலையில 10 மணிக்கு சன் டிவி விஜய் டிவி ஆன் பண்ணிட்டு ராத்திரி 10 மணி ஆனா கூட சரி கரண்டே போனா கூட டிவி விட்டு எழுதல. கரண்ட் போயிட்டா என்ன கதையை பார்க்கல? டிவியை பார்த்து உட்காந்துக்கிறதா எதை பண்ண டிவி பார்க்கறாங்க அந்த மாதிரி. அது ஹோம்வொர்க் கொடுத்துருப்பாங்கல 10 நாளைக்கு. நான் ஹோம்வொர்க் போய் டிவி பார்க்க மோட்டிவ் புக்கி வச்சுக்கினேன். இந்த கையல்னு ஒரு கதை போட்டோம். நான் கதை யார் பிடிக்கும் அந்த கையல் கதை? இல்ல கை தூக்கு பார்க்கல யார் பிடிக்கும்? எல்லாம் கரெக்ட்டா சொல்லுங்க சார். எனக்கு தெரியும். யாரு கேளு. அரியான் நீங்க இங்கே வேலை தான் நான் கிளம்புறேன். தெரியுமா? அந்த மாதிரி என்ன அந்த கையல்னு ஒரு கதை போட்டாங்க. அந்த கையல் கதையில அந்த கையலுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா? இல்ல நான் வந்து பிராங்கா சொல்றேன். கல்யாணம் ஆகுமா ஆகாதா? மனுஷாட்சியோட பேசணும். 140 எபிசோடு கல்யாணமே ஆகல. கல்யாணம் நடக்குமா நடக்காதா? இவங்களை வச்சு 140 எபிசோடு எடுத்துட்டான். இவங்களை வச்சு கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆசை இல்லைன்னு அந்த இடத்த டைரக்டருக்கு தெரியல, பார்த்து இவங்களுக்கும் தெரியல. இப்ப ஏற்பட்ட கதையை விட்டு போட்டு நீங்க என்ன சொல்றேன்? நான் பார்த்துட்டு தெரியும் கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம கையிலுக்கு. அதான் கரெக்டா 140 எபிசோடு பார்த்துருக்குது. அந்த மாதிரி கதை இல்ல. இப்ப நாங்க வந்து திவ்யா நதியான்னு 2 பேர் கதையை பார்க்க போறோம். திவ்யா நதியா கதையா? இப்ப திவ்யா யாரு? திவ்யா வந்து 11வது படிக்கிற 16 வயசு பள்ளி போல மாதிரி பள்ளி மாணவி படிக்குதுப்பா. குறிப்பா பெண் பிள்ளைகள் படித்தே ஆகுது. இப்ப காலகட்டத்துல 11வது படிக்கிற பொண்ணு நல்லா படிக்கட்டும், நல்ல மார்க் வாங்கட்டும், நல்ல ஒரு பெரிய அதிகாரி ஆகட்டும். என்னப்பா படிக்கட்டும் தான் நானும் சொல்றேன். ஆனா நான் அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டாங்களா? அம்மா சின்ன பிள்ளைக்கு படிக்கிற பிள்ளை கல்யாணம் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? யார் தடுக்கணும்? நாம
நாம தான் தடுக்கணும். அதனால எல்லாம் போலாமா கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு? இது என்ன ஊர் இது? நல்லம்பட்டி. நல்லம்பட்டி ஊர் பொதுமக்களை கூட்டு போலாமா? கூட்டுக்காரங்க இறைவா சார் அவங்க 2500 புடிச்சு கொடுத்தார் சம்பளத்துல. பாத்து வாசிக்கலாம் சார். பாப்பா வீட்டுல வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு. இந்த மனுஷன் காலையில போன மனுஷன் இன்னும் வீட்டுக்கு வரல. பாப்பா வேற ஸ்கூலுக்கு போனா மணி 4 மணி ஆச்சு. அந்த பிள்ளையும் வீட்டுக்கு வரல. என்ன பண்றது? இந்த ஆளு வரட்டும் வீட்டுக்கு. ஒரு வேலையும் பார்க்கறது இல்ல. என் ஜன்னல் நிலவுக்கு என்ன ஆச்சு? இந்த ஜிகினா எழுந்து ரொம்ப நாளா ஆச்சு. ஜிகினா என்னய்யா? ஆமா, காலையில நம்ம பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போச்சு, வீட்டுக்கு வந்துச்சா? அததான் நானே கேட்கிற மாதிரி 4 மணி ஆச்சு. பொண்ணு வந்தாளா இல்லையான்னு போய் எட்டு போய் பார்த்து வந்தானா நீ? ஒரு 8க்கெல்லாம் போக முடியாது. 4:15 போனா பள்ளிக்கூடம் விட்டுறாங்க. 8க்கு போக சொல்றேன். நான் என்ன பண்ண வந்து வர நேரம் தான். சரி. அம்மா அம்மா திவ்யா கண்ணே ஸ்கூல் விட்டு வந்துட்டோமா? வந்துட்டியாமா? புத்தக பைய கழட்டி வச்சுட்டு உள்ளார சரி போண்டா வச்சு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அம்மா. அப்படியாம்மா? தின்னுட்டேன்னு. சரிம்மா. நல்லா குட்டி. சரி வாங்க. ஜிகினா, நேத்து நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி நம்ம பேசணும் இல்லையா? அத பக்குவமா எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கி போ. நீ சொன்னா நான் தான் சொல்லுமா? பெத்த நீ தானே நீ. அப்பா தானே நீ சொல்ல. இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட அம்மா கார் சொன்னா அழகா இருக்குமா, இல்ல அப்பா நான் சொன்னா நல்லா இருக்குமா? நான் பண்ற பாடுக்குது. அப்பா என்னம்மா சண்டை பிடிச்சிட்டாங்க? அப்பா நான் உள்ள போண்ட பத்தி சாப்பிட்டேன்ல, அப்ப என்ன நீங்களும் அம்மா குசு குசுன்னு பேசினீங்க. என்னப்பா? அது ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் நல்ல விஷயம் தான். என்னப்பா நல்ல விஷயம்? நேத்து நான் சந்திக்கு போயிருந்தேன்லம்மா, ஆமா, அங்க பழைய ஃப்ரெண்ட பார்த்தேன். சரிப்பா. அவங்க அக்கா மகன் வந்து வெளிநாட்டுல வேலை செய்யறான், கை நிறைய சம்பளம். வெளிநாட்டுல? பரவாயில்லப்பா. எவ்வளவு தெரியுமா? எவ்வளவுப்பா? 75,000 13,000 என்னப்பா கணக்கு சொல்றீங்க? இதுக்குதான் படிக்கணுங்கிறது. அப்படியா? ஒண்ணு இல்ல கண்ணே, அவர் வந்து 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. 1 லட்சம் ரூபாவா? அது மட்டும் இல்ல கண்ணே, 10 பவுன் நகை போடுறாங்களா? 10 பவுனா? மச்சி வீடா, 2-3 கார் இருக்கா, எல்லா சீரும் அவங்களே போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. சரிம்மா, அதுதான். அப்படின்னா பண்ணு போட்டு விடுமா? கல்யாணம் தான் பண்ணிக்கிறாங்க, பண்ணு போட்டு விடுப்பா. இல்ல சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். அப்படின்னா அப்படி சந்தோஷமா ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பா அவங்க கல்யாணம் பண்றாங்க, அதுக்கு நான் எதுக்கு 3 சொல்லணும்? அவங்க கேட்டு வந்ததே ஒன்னா தாமா. என்னது என்னவா? அப்பா எனக்கு என்ன வயசாச்சு? 16 வயசு தான் ஆகுது. 11வது தான் படிக்கிறேன். எனக்கு எதுக்குப்பா கல்யாணம்? பாருமா, எனக்கும் வயசாகி போச்சு. உங்க அம்மாவுக்கு முட்டி சேர்த்து ஆசி வச்சுன்னா பைக் போட்டு கீழே விழுந்துடுறான். அதனால காலகாலத்துல ஒருத்தர் கண்ணாலத்தை பண்ணி வச்சு 2 பேரும் கண்ணை முடிக்கணும். அப்பா ப்ளீஸ் பா, நான் சொல்றத கேளுங்கப்பா. எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம்ப்பா, நான் படிக்கணும். அப்படிலாம் சொல்லாத கண்ணே. உங்க ஆத்தா வேற இன்னைக்கோ நாளைக்கோ இருந்துகிட்டு கரெக்டா சாவறாம இருக்கே. அவ சாவறதுக்கு முன்னாடி உங்க கல்யாணத்தை பார்க்கணும். அம்மா அதுக்காகலாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா, நான் படிக்கணுமா. இது பாரு திவ்யா, நல்ல வசதி வாய்ப்பு. நான் இதுக்கு மேல உனக்கு சம்பாதிச்சு நான் கல்யாணம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. உங்க அம்மாவே சொல்லிட்டு ஆத்தா காசி இழுத்துக்கிறாரு. அதனால அப்பா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா, நான் படிக்கணும்ப்பா. இவ என்ன இப்படி சொல்லிட்டு போறா? இல்ல என்ன ஆனாலும் சரி, சரி, அடுத்து எதான ஒரு வார்த்தை பேசி ஆசீர்வாதத்தை காட்டி சரி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடு. நான் போய் கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செய்யறேன். திவ்யா, யாருது? வணக்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம் திவ்யா இருக்காங்களாம்மா? திவ்யா இருக்கா. கூப்பிடுறீங்களா? திவ்யா கண்ணே, அம்மா வாரியா வந்துறாமா. சார் வணக்கம் சார்.
வணக்கம்மா திவ்யா. வணக்கம் வாத்தியாரையா. வணக்கங்க, வணக்கம். உட்காரு உட்காரு. இருக்குங்க, பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல உட்காரு. வீட்டுக்கு வந்துறீங்க நிக்க வச்சு பேசுறது. ஏமா திவ்யா, உடம்பு எதுனா சரியில்லை என்ன? அதெல்லாம் ஒண்ணுல சார், நல்லா தான் இருக்கேன். பள்ளிக்கூடம் போற வர வழி எதுனா பிரச்சனையாமா? அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். அப்ப ஏமா 4 நாளா பள்ளிக்கூடம் வரல? வாத்தியாரையா சொல்லுங்க. எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான். ஐயா, பள்ளிக்கூடம் அனுப்பாத்துல அப்படி ஏதோ நல்ல விஷயம் இருக்கு போகுது. அது ஒண்ணும் இல்லைங்க வாத்தியாரையா. ஆ. என் பொண்ணு திவ்யாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். 10 பொண்ணு நகை போடுறாங்க. ஆமா. மச்சி வீடு. அது மட்டுமா கார் 4 கார் இருக்கான். எல்லா சீரும் அவங்களே போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு மூக்கு சிந்திட்டு நிக்கிறாங்க. ஏமா என்னமா பேசுறீங்க? 16 வயசு தான் ஆகுது. 11ஆம் படிக்கிற பிள்ளைக்கு போய் கல்யாணம் பண்றேன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க சார் நீங்க எனக்கு 15 வயசுல கல்யாணம் பண்ணேன். ஏன் 2 பிள்ளைய பெற்றேன். நல்லா ஓடி ஆடிதான் வேலை செய்யறேன். ஏன் நல்லா இல்லையா நானே? அம்மா, அந்த காலம் வேற இந்த காலம் வேறம்மா. அதுவே ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு மாமனார் தெரியுமா, மாமியார் தெரியுமா, இல்ல சொந்த பந்தத்தை அனுசரிச்சு போகலாம் தெரியுமா? அவ்வளவுமே ஒரு குழந்தை திருமணத்துக்காக உடல் அளவுலையும் மனதளவுலையும் தயாராகி இருக்க மாட்டாங்கம்மா. நீங்க முந்தானத்து வரைக்கும் என் பொண்ணுக்கு எந்த வேலையும் தெரியாது. நேத்து சாம்பார் எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு காலையில அழகா வச்சுட்டா. ஆமா வண்டியில வச்சு. ஐயா, நீங்க 2 பேரும் சாம்பார் வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் நம்ம சட்டம் என்ன சொல்றதுன்னு சொல்றேங்க. வாத்தியாரையா சட்டத்துக்கும் எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? ஐயா, குழந்தை திருமண தடை சட்டம் 2006 என்ன சொல்றாங்கன்னா 18 வயசுக்கு இருக்க எல்லாரும் குழந்தைங்க. ஒரு பெண்ணுக்கு 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திருமணம் செய்யணும். ஒரு ஆணுக்கு 21 வயசுக்கு மேலதான் திருமணம் செய்யணும். அப்படி கீழே செய்து சட்டப்படி கொடுத்துருங்க. வாத்தியாரையா சொல்றது வாஸ்தவம் தான். நாங்க ஆடம்பரமா செஞ்சாதானே எல்லாருக்கும் தெரியும். எங்க பொண்ணு வீட்டு சைடா கொஞ்சம் சொந்தம் மட்டும், எங்க மாப்பிள்ளை வீட்டு சைடா கொஞ்சம் சொந்தம் மட்டும் சேர்ந்து காது வச்சாட்டோம் குலதெய்வ கோயிலுக்கு போய் ரகசியமா பண்ணின்னு வந்தோம். ஐயா, நீங்க என்னதான் காது வச்ச மாதிரி மறைவா பண்ணாலும் கத்தரிக்காய் முத்தனா கடத்தல் வராமே போயிடும். நீங்க ஒரு குழந்தையை திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்றீங்க. நாளைக்கே அது ஒரு கருவு சுமக்க வேண்டிய நிலைமை வரலாம். நாளைக்கு நர்சமார்கிட்ட வந்தாங்கன்னா அவங்க வயசு கேட்பாங்க, அப்ப மாட்டிப்பீங்க. அவ்வளவு தூரம் நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் குழந்தை பாதுகாப்பு உதவி எண் அப்படியா என்ன சொன்னீங்க? குழந்தை பாதுகாப்பு உதவி எண் சொல்லிக்கிறாங்களா? என்ன நம்பர் அது? எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும். குழந்தை பாதுகாப்பு உதவி எண் 1098. அதுக்கு கூட படிக்கிறவங்களோ இல்ல ஒரு ஆசிரியரோ இல்ல ஒரு சமூக ஆர்வலரோ அதுக்கு போன் பண்ணி சொல்லிட்டா யாருக்கெல்லாம் தண்டனை தெரியுமா? ஃபர்ஸ்ட் பொண்ணோட அப்பா அம்மா, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா, கல்யாணத்துக்கு உறுதுணையான்ற ஊர் பெரியவங்க. என்னடா மாமா சானா போயிட்டானே, பங்காளியா போயிட்டானே, கல்யாணத்துக்கு போறானே, தப்பா எடுத்துப்பானே, ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்னு வந்தவங்க. ஐயர் முதல் கொண்டு தமிழ்நாடு மாஸ்டர் முதல் கொண்டு இந்த திருமணத்துக்கு உறுதுணையான் என்ற அத்தனை பேருக்கும் 2 வருட சிறை தண்டனையும் 1 லட்சம் அபராதம் நிச்சயமா கிடைக்கும். 2 வருஷம் ஜெயிலு 1 லட்சம் ரூபாய் அபராதமா? ஆமாங்க. வயசான காலத்துல எங்க ஏன் ஜெயிலுக்கு போறது? அதுல அது 1 லட்சம் அபராதம்ன்றீங்க. அதெல்லாம் கட்டுறதுக்கு உடம்புல தெம்பு இல்லையா? சரிங்க. அதனால நீங்க சொன்ன மாதிரி என் பொண்ணை பள்ளிக்கூடத்துக்கே அனுப்புறோம். சரி, நல்ல முடிவு எடுத்தீங்க. சரி சார் சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றி சார். நான் எவ்வளவோ சொன்னேன் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும். நான் சொல்றதெல்லாம் அவங்க கேட்கலீங்க சார். நீங்களாவது அவங்க சொல்லி புரிய வச்சுங்களே, ரொம்ப நன்றிங்க சார். கண்டிப்பா நான் ஸ்கூல் போய் நல்லா படிச்சு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகாம நான் விட மாட்டேன் சார். சரிம்மா, நல்லா படிக்கணும். எனக்கு எதுக்கு நன்றி சொல்லிட்டு நான் என்னுடைய கடமையை தான் செஞ்சேன். சரி, இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு பள்ளிக்கூடம் வரலனாலும் பரவாயில்ல. ஆனா நாளைல இருந்து நிச்சயமா வந்துடணுமா? கண்டிப்பா வந்துடுறேன் சார். ஐயா, நாளைல இருந்து கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுருங்க. இலவச கைபேசி 1098 இருக்கு. இலவச கைபேசி 1098 இருக்கு. இன்னும் என்ன தயக்கம் என்ன உனக்கு? உன் எதிர்காலம் உன் கையில் தான் இருக்கு. சட்டத்தை மதித்திடணும், சரிசமமா நடத்திடணும். சட்டத்தை மதித்திடணும், சரிசமமா நடத்திடணும். இளவயது திருமணங்கள் தடுக்கணும். பெண் குழந்தை எல்லாம் பெருமையோடு வாழணும். தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னானே நானே நன்னே தானே நன்னே. பையா யா பிரபு
எங்கடா போற? மழை வந்துச்சு ஸ்கூல் விட்டாங்கன்னு போறேன். டேய் ஸ்கூல் எல்லாம் கீதுல இங்கே தான் எங்கேயும் உருள. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் இங்கே ஸ்கூல்லயே உட்காந்துக்கிறாங்க. ஸ்கூல் லீவ் இல்லையா? மழை வந்தா லீவ் டிவி முன்னாடி நான் காயில இருந்து உட்காந்துருந்தேன். ஏடா மழை வந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருந்தால் வீட்டுல டிவி பாக்குற உருப்படி வாங்கி உருப்பட மாட்டேன். எனக்கு கால் வலிக்குதப்பா. நீ கத்து சொல்லுவ. எனக்கு கால் வலிக்கும். கதைய முழுசா முக்காலே கால் போகுதா? இவருக்கு சத்தியமா சொல்றேன், 2 நாள் சம்பளத்தை கட் பண்ணி கொடுக்கலன்னா நான் நாளையில இருந்து நான் வரதுல ப்ரோக்ராம் அதுல தூசி இருந்து அதான் தொடங்கி தெரியும். உங்க தூசி கட்டுறதெல்லாம் எனக்கு நல்ல வேலை உடல்ல கார உடுதுன்னு கதை பாதியிலே நிக்குது. நீ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்ட கதையை சொல்றது யாருடா? உண்மையிலே நானே சொல்றேன். உண்மையிலே சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் டாக்டர்ஸ், நர்ஸ், சிஸ்டர்ஸ் கூட வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பள்ளியில் வேலை செய்யக்கூடிய தலைமை ஆசிரியர், நிர்வாக ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருக்குமே கைத்தட்டு சொன்னாங்களா? எதுக்குன்னு கேட்டீங்களா? அதுதான் நம்ம ஆளுக்கிட்ட புடிச்சதே. சொன்னா டக்குன்னு செஞ்சிருவாங்க. ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம், எதுக்காக சொல்றோம் அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல. பேக்க போட்டு அனுப்புனா உடனே அனுப்பிடுறோம் தான். யார் காசு எடுத்தா நமக்கு என்ன? யார் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்தா அவங்க கேட்க நான் கேட்கிறேன். கரெக்டா இல்லையா மேடம்? நான் கேட்கிறேன். இப்ப கைத்தட்டு சொல்லி எதுக்குடா கட்ட சொன்னேன்? அப்படி கேளு. எதுக்கு கை தட்ட சொன்னேன்? ஆமா. இந்த மாதிரி தான் டீச்சர்ஸும் சரி, டாக்டர்ஸும் சரி, நம்ம கலெக்டர் ஐயா முதற்கொண்டு எல்லாருமே தனிப்பட்ட முறையிலும் சரி, ஒரு கூட்டத்திலயும் சரி, பசங்க கட்டையும் சரி, பேரண்ட்ஸ் கட்டை எல்லார் கட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லிக்கிறாங்க? சின்ன வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாது, சின்ன வயசுல கல்யாணம் பண்ணா எந்தெந்த சட்டம் யார் மேல பாயும், சின்ன வயசுல கல்யாணம் பண்ணது எவ்வளவு பெரிய தவறான விஷயம் அப்படிங்கிறது வரைக்கும் அவங்க சொல்லிட்டாங்க. யாரு சொன்னாலும் கேட்காத நம்ம மக்கள் ஒரே ஆள் சொன்னாதான் கேட்பாங்க. யாரா சொன்னா கேட்பாங்க? யார் வேணா சொல்லட்டும். டீச்சர், டாக்டர் சொல்லட்டும், கலெக்டர் சொல்லட்டும், யாருனாலும் சொல்லட்டும். டீச்சர், வாத்தியார் எல்லாமே சொல்லி கேட்காத ஆளு சொன்னா யார் சொன்னாலும் அப்படிதான் சொல்லுவாங்க, நாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற ஆளுங்க மத்தியில ஒரே ஆள் சொன்னா கேட்பாங்க. யாரா சொன்னா கேட்கறது? நம்ம போன்ல எது சொன்னாலும் உடனே கேட்கறான் நம்ம ஜனங்க. நீ வேணா கேட்பாரு பொய்யா போன் பண்ணி எப்பா கூட போன கூட நீ யூடியூப் ஆன் பண்றாங்க. உங்கள் முகத்தில் முகப்பரு இருக்கிறதா? தயிர் எடுத்து முகத்தில் தடவுது. 2 நாளைக்கு போடுவாங்க, மூஞ்சி போட கல்யாணம் ஆயிப்போம். அப்படி பண்றீங்களா? முடி உங்களுக்கு முடி உதிர்வு ஏற்படுகிறதா? ஆமா. நீங்கள் சாணியை கரிசி தலையில் சரியா போயிடும். அப்புறம் என்ன சரியாயிடுமா? சரியாகாது. கடைசியா கழட்டுறது மாட்டுறது மாதிரி தான் வாங்கி மாட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஆகி போயிடும் நம்ம நிலைமை. அதனால அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சரியா? போன்ல யாரு சொன்னாலும் தயவு செஞ்சு எது சொன்னாலும் ஏன் இருக்குன்னு கேள்வி கேட்க நம்மளாலையும் முடியாது, அவங்களும் பதில் சொல்ல முடியாது. இந்த மாதிரி டைம்ல பார்த்து அம்மா கரெக்டா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அவங்க பாட்டு கூட்டு போயிட்டு நாம என்ன பண்ண முடியும்? நானும் ஒண்ணும் பண்ண முடியாதுமா. சப்போஸ் அவங்க மாட்டிக்கினாங்கன்னா கம்பல்சரி கேஸ் உண்டு. மாட்டாத எஸ் ஆகிற வரையும் தப்பிச்சுக்கினாங்க. மாட்டிக்கணும் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. சின்ன வயசுல இந்த மாதிரி கூட்டு போயிட்டாங்க சார், ஓடி போயிட்டாங்க சார், கம்ப்ளைண்ட் கொடுங்க. சப்போஸ் கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா எப்படி டாக்டர் கிட்ட போகணும்? டாக்டர் கிட்ட போனா உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்பாங்க. கேட்டு சப்போஸ் என் வயசு 17 தான், 18க்குள்ளதான் வச்சுக்க. கல்யாணம் பண்ணி யாரு கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ கல்யாணம் பண்ணவங்க முதற்கொண்டு பொண்ணு மாப்பிள முதற்கொண்டு செய்யலாம். சரியா? அருமையா? ஆமா. பார்த்தா திவ்யாவோட படிப்பு எப்படியோ ஒரு ஆசிரியர் வழியா திவ்யாவோட அந்த பள்ளியினுடைய படிப்பை திரும்ப கொடுத்தாச்சு. அவ கல்வி கலந்து திரும்ப கொடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு